இனி ஒரு பயங்கரமான சம்பவம் ஆயிடுச்சு. இங்கே நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை தான் போயிட்டுருக்கோம். போகிறப்ப ஒரு ஹில்ஸில் வந்து நம்ம பஸ் ஏறவில்லை, மாட்டி அப்படியே நின்றுச்சு. ஆனால் அதே இடத்துல வந்து ஒரு லோடு ஒன்று வந்து அந்த வண்டி செம லோடு ஃபுல்லாக இருக்குது. அவராலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற முடியல. அப்போ வந்து இதில் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணி ஏற்றாங்க. அந்த ட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிச்சிங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹில்ஸில் போய் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட பஸ் ஏற்றதுக்கு அந்த ட்ரிக்ஸ் தான் வந்து யூஸ் ஆச்சு. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற மக்கள் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த ட்ரிக்கை மாத்திரம் யாரும் யூஸ் பண்ணி வண்டி அப்படி ஏற்றாங்க. கிளச்சு தாங்கி ஏற்றினா என்ன ஆகணும்னு நிறையா டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். கிளச் பிளேட் சீக்கிரம் வேலை வந்துடும். கிளச் பிளேட் அப்படி நம்ம இங்கேருந்து வேறு ஒரு இடத்துல லோடு கொண்டு போய் வேலை வந்தால் அது எவ்வளோ பெரிய செலவு, அது எவ்வளோ கஷ்டம்னு வண்டி ஓட்டுற எல்லா டிரைவர்ஸும் தெரியும். அதனால் ஏற்றத்தில் வண்டி நின்றுச்சுன்னா தயவு செஞ்சு கிளச்சை தாங்கி மாத்திரம் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் வேறு ஏதாவது வண்டியை கூப்பிட்டு கட்டி இழுத்தா கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் செலவில் முடிஞ்சிடும். இதே நம்ம கிளச்சு தாங்கி வண்டி எடுத்தோம்னா பெரிய செலவு. கிளச் பிளேட்லாம் வேலை வந்து அப்படி 10-12 ரூபாய்க்கு மேலே ஆயிரும். அது இல்லாமல் அங்கே ஒரு நாள் கிடக்கணும், ஒர்க் ஷாப்காரங்களை கூப்பிடணும், பயங்கர அது ரிஸ்க்கு. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால் மேக்ஸிமம் இப்படி ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப தூரமாக இருந்தால் ஒரு சின்ன வண்டியை கூப்பிட்டு கூட கட்டி இழுத்தா அது பாட்டு ஏறி போயிடும். மேக்ஸிமம் ஓவர்லோடு ஏற்றாதீங்க. ஓவர்லோடு ஏற்றினா இப்படி தான் ஏறாது.